அசடு தனியா, புரியாத பட்சத்தில் ஒளிவை எண்ணெயா வேகமா 10 நிமிஷத்துல முடிக்க போறேன், உங்களுக்காக ஜெபிக்க போறேன். சோ குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து இப்படி அறிந்திருக்கலாம் ஆண்டவரே, குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி ஒளிவை எண்ணெயை குத்து விளக்குல ஊத்துற எழுதிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி சொல்லுகிற தெய்வம் அல்ல, ப்ராசஸையும் சொல்லி கொடுத்தா போச்சு. இப்படித்தான் இருக்கும், பறிச்சு இடிச்சு புளி. ஆமே சொல்லுங்க, பறிப்பா. இது 3 என் வாழ்க்கையில் நடக்குது பாஸ்டர் சொல்றவங்க மட்டும் கை வச்சு நல்லா இல்லன்னா வர்றதுக்கு ஜெபம் பண்ணிட்டு போறேன். ஏன்னா அது வராம அடுத்த கட்டை இல்ல நடக்குது சொல்றவங்க கை வச்சு. ஒண்ணு மட்டும் கேட்டு முடிக்கணுமா உங்களுக்கு? ஒளிவ காய்க்கு விலை கூடுதலா, ஒளிவை எண்ணெய்க்கு விலை? சத்தமா சொல்லுங்க, எண்ணெய்க்கு விலை கூடுதலா, காய்க்கு விலை கூடுதலா? இப்போ எண்ணெய் கிட்ட போய் கேளுங்க, நீ மார்க்கெட்ல வந்து இவ்வளவு வேல்யூவா, நீங்க கூகுள்ல போய் ஒரு 100 ml ஒளிவ எண்ணெய்க்கு பிரைஸ நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனசு ஒட்டையும். காரணம், இப்ப எண்ணெய பார்த்து கேளுங்க, எண்ணெயை நீ இந்த மார்க்கெட்ல வந்து இவ்வளவு காஸ்ட்லியா உட்கார்ந்துக்கு என்ன காரணம்? அது சொல்லும், சொந்தக்காரன் இடிச்ச இடி, கூட உட்கார்ந்தவன் இடிச்ச இடி. ராமே சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லுங்க, ஏன் நம்மளை இடிக்க அனுமதிச்சாரு? ஏன் நம்மளை பிழிய அனுமதிச்சாரு? இப்ப பல கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சுன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துக்காங்க. அப்படின்னா ஒளிவை எண்ணெய்கிட்ட போய் கேளுங்க, எண்ணெயே இன்னைக்கு நீ விலை உள்ளதாய் மாறுவதற்கு what is the reason? அது சொல்லும், பறிச்சு தச்சு இடிச்சாரு, இடிச்ச தெய்வம் பிடித்தாரு. பிடியாத ஊழியம் உயராது, இடி வாங்காத ஊழியம் உயராது. ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்க சீக்கிரத்துல ஒளிவை எண்ணெயாய். ஹல்லேலூயா. சிலர் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இருக்காங்க, சிலர் செகண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க, சிலர் தேர்ட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் தீர்க்க தரிசனமா சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க போறேன். நாளைக்கு எல்லாம் சீக்கிரமா வந்துருங்க. நாளைக்கு நான் டைம் எடுப்பேன், ராமே சொல்லுங்களேன். நாளைக்கு நான் நல்ல நேரம் எடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு கத்த சொல்லுகிறா, இன்னைக்கு பகலில் ஆண்டவரே என்ன பிடிச்சு 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 தெளிவான ஒளி. ஹல்லேலூயா. ஏன் உங்களை பிடிச்சா? ஏன் உங்களை இடிச்சா? ஏன் உங்களை பிழிஞ்ச? தெளிவாக. ஒரு ஊழியம் எப்ப தெளிவாகும் தெரியுமா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஊழியம் எப்ப தெளிவாக தெரியுமா? ஆட்கள் கொடுப்பதில்லை, பறிச்சு இடிச்சு பிழியப்பதுதான் ஒரு ஊழியம் தெளிவா. யாராரு நிப்பா, யாராரு ஓடுவா, யாரெல்லாம் பாதியில கைவிடுவா அப்ப தெரியும். அதையும் தாண்டி ஒரு கூட்டம் கூட நிக்குதுன்னா அவங்களை கொண்டு சொன்னீங்க, பகல பாஸ்டர் பறிக்க மாட்டேன், இப்ப இடிக்க மாட்டேன். எத்தனை பேர் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறவங்க மட்டும் கை வச்சு எல்லாம் பைபிளை வச்சு கேள்வி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுதா, எனக்கு பகல் வேலை சீக்கிரமா எழுதிக்கலாம். நான் டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன். ஒரு 10 நிமிடமா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பகல் எல்லாரும் எத்தனை பேர் யாரும் கை கட்டி நின்றாதீங்க, யாரும் சும்மா நின்றாதீங்க. எல்லாரும் நீ பாருங்க பாஸ்டர், நான் 24 எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற குத்து விளக்கா மாறணும்னு சொல்றவங்க நல்ல வேதி. இன்னைக்கு பகல் ஒரு ப்ராசஸ் உங்க சிஸ்டர், யாரும் பார்க்காத ஒரு பாதையில ஒரு நெருக்கம், ஒரு இடிக்கப்படுதல். இன்னைக்கு பகல் ஒரு பறிக்கப்பட்டு இடிக்கப்படுகிற ஜபித்துக் கொண்டிருக்கலாம். உங்க வாய்கள் திறக்கப்படும், வாய்கள் திறக்கப்படும். இன்னைக்கு பகலில் கத்த சொல்லுகிறான், உரிமையோடு கர்த்தர் உங்களை பறித்தார். ஆண்டவர் இப்பவும் சொல்றாரு, நான் உரிமையோடு பறிச்சேன். உரிமையோடு கர்த்தர் இடிக்கிறான், உரிமையோடு கர்த்தர் பிடிக்கிறான். இது உங்களை அடிக்கிறதுக்கு இல்ல, இது உங்களை தகர்க்க இல்ல சிஸ்டர், இது உங்களை தகர்ப்பதற்கல்ல, இது உங்களை குத்துவதற்கு கொண்டு வரலாம். ஆண்டவருக்கு எப்படியாவது வச்சு பார்க்கணும். உரிமையோடு பறித்த
பறித்ததற்காக எங்களை இடித்ததற்காக எங்களை பிடித்ததற்காக எரிந்து கொண்டு இருப்பே எப்போதுமே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜீவன் உண்மையா உண்மையா சொல்றவங்க நான் இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே என் ஜீவன் பிரிவரை என் ஜீவன் பிரியும் சத்தங்களை உயர்த்தி பாடலாம். கைகளும் அந்த ஒரு பறித்ததற்காக நல்ல வாய் தரங்கம்மா. இல்ல 2 நிமிடங்கள் நல்ல வாய் தருணத்து, நல்ல வாய்களை தருணத்து. என் வாழ்க்கையில வந்து எல்லா நெருக்கங்களும் என்ன பறித்ததற்காக நன்றி. மன்னா நின்றால் காணலுக்கு வர முடியும். சில மன்னாக்கள் நின்றதற்கு நன்றி சொல்லுங்க. ஜெபித்துக் கொண்டு அவையோடு சொல்ல சொல்லுங்கள். அவை இந்த 3 ப்ராசஸ்கள் முடியும் போது இது குத்து விளக்கில் எரிகிற வலிமையாக அநேக இருட்டில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நடக்கலாம். வெகு சீக்கிரத்தில் இது குத்து விளக்கின் வலிமையாக கர்த்தர் 3 ப்ராசஸ்களை அவரை பறித்தான், அவரை இடித்தான், அவரை வீழ்த்தான். இடிக்கப்படும் போது வலி பயங்கரம். என்னால தாண்ட முடியாது. சின்ன வயசில் பறிக்கப்பட்டனே. என் வாழ்க்கையில என்ன காரணம் இந்த ப்ராசஸ் சொல்லுகிறார். பறித்து இடித்து பிடித்து 24 மணி நேரமும் ஆசரிப்பு கூடாரத்தின் குத்து விளக்கில் எரியப்போகிற விசேஷித்த எண்ணெயா, விளைவுள்ள எண்ணெயா. பரிசுத்தாவின் வல்லமை ஒரு விசேஷ அபிஷேகம். அநேகருக்கு பிரகாசம் உள்ள வலிமை வெகு சீக்கிரத்தில் இடிக்கப்பட்டது. இதற்காக இடித்தார் என்பதை இந்த 10 ஜனங்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உரிமையோடு படைச்சு 2 கைகளை உயர்த்தி எல்லா கைகளும் உயர்ச்சின பார்க்கல. எல்லா கைகளும் அந்த ஒரு பாசு நீதான் எங்களை படைச்சு, நீதான் எங்களை இடிச்சு ஆண்டவரே. உறுதியோடு எங்களை பிடிச்சு காட்டுற உண்மை எவ்வளவு வேணா தாங்கிக்கிறாப்பா, எவ்வளவு வேணா சகிக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, குத்து விளக்குல மட்டும் எரிய பண்ணாம இருந்தாதீங்க. இந்த அழமை, இந்த இடி உங்களுக்கா, இந்த அவமானம் உங்களுக்கா, இந்த நெருக்க உங்களுக்கா, இந்த பணிகள் நான் கேட்கிறத உங்களுக்கா. எவ்வளவு நாளைகளை இடி
எவ்வளவு நாளைகளை பிடிக்கும், எவ்வளவு நாளை பிடிக்கும், எவ்வளவு நாளை பிடிக்கும். எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படும் அதே இடத்தில் தலையில முயற்சி இது உங்க நேரம், உங்க நேரம். எவ்வளவு நாள் இடிங்க. சிலத்துல பல கேள்விகள் இறுதி எனக்கு மட்டும் ஏழைகளை நெருக்கம், எனக்கு மட்டும் ஏழைகளை அவமானம். உள்ளிமை என்னையால் மாறுவதற்கு பரிசுத்தவர்களோடு கண்டிக்கிறார். காது கேட்க நிந்தித்தவர்கள் உண்டு, காது கேட்க அவமானப்படுத்துறவர்கள் உண்டு. வெகு சீக்கிரத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்புதான் நான் உன் குடும்பத்தை கனப்படுத்த போகிறேன், கனப்படுத்த போகிறேன். வேக சீக்கிரம் இந்த நிலைமை உங்களை அழிப்பதற்கு அல்ல, எங்களோட கத்த சொல்லுகிறார். இனி வருகிற நாட்கள் இந்த எண்ணெயின் மதிப்பை அநேகர் பார்க்க ஒளிவன் காய்க்கு அல்ல மதிப்பதிகம், ஒளிவை எண்ணெய்க்கு மதிப்பதிகம். அது ஒரு பாதையை கடந்தது. சொல்லுங்க, சொல்லி முடிப்போம். ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த சகோதரி எவராணியவர்களை ஆசீர்வதிக்கிறேன். குழுவினருக்காக நன்றி, நான் கொடுத்த தரிசனத்திற்காக நன்றி. Promise never die. வாக்குத்தத்தம் சாவதில்லை, வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாரத்தோடு வந்த எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதம், இன்னும் மகிமையாக நல்ல பிரசனத்துக்காக நாம மட்டும் மகிமைப்படுவோமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். ஆயத்தப்பட்டு என் பாஸ்டர் எங்க மத்தியில கொண்டு வந்து நிறுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் உங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார ஆண்டவரே இவர்களை வாழ்த்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். ஊழியரையும் கர்த்தாவே பலப்படுத்துங்க வல்லமையினால. ஆண்டவரே, அவர்களுக்கும் இன்றைக்கும் இன்னும் ஆண்டவரே 30, 60, 100 இன்னும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.